ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் ஸ்திரீகளின் பங்கு என்கிற தலைப்பின் கீழ் மீண்டுமாய் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 30-38 வரையுள்ள பகுதியிலிருந்து ஒரு சில தேவ ஆலோசனையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பகுதி தேவதூதனுக்கும் மரியாளுக்கும் உள்ள ஒரு உரையாடல். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இதை கேட்ட மரியாள் அவள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய மனதிலும் எழுகிறதான ஒரு கேள்வி, இது எப்படியாகும், இது எப்படி முடியும், இது என்னமாய் முடியும் என்று பல சந்தேகங்கள் நமக்குள் எழுகிறது. அது மாத்திரமல்ல, நானும் ஆண்டவருடைய பிள்ளைதான், அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றவள்தான், ஆனாலும் அது வெறும் வார்த்தையாக மாத்திரம் இருக்கிறது, அது செயல்பாட்டுக்குள் வருவதில்லை என்று அநேக விஷயங்கள் நம்மளை கலங்க பண்ணுகிறது. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இருப்பீர்களானால், இதோ அன்றைக்கு தேவதூதன் மூலமாய் மரியாளுக்கு சொல்லப்பட்ட அதே பதில்தான் நமக்கு இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் 35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று ஆண்டவர் தேவதூதன் மூலமாய் அவளுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் நமது வாக்குத்தத்த வசனங்கள் நமது டைரியிலோ அல்லது காலண்டர்லையோ அல்லது சுவரிலோ அல்லது ஒரு புக் மார்க்காகவோ மாத்திரம் இருக்கிறது. அது செயல்பாட்டுக்குள் வருவதில்லை. அதற்கு காரணம் உன்னதமானவருடைய பலன் நம் மீது இல்லாததுதான் காரணம். ஆதலால் என் பிரியமான சகோதரிகளே, பரிசுத்த ஆவியை பெற வாஞ்சியுங்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாடுங்கள். நாம் வாக்குத்தத்தத்தை பெறுகிறவர்களாக மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்றைக்கு மரியாள் பெற்ற வாக்குத்தத்தம் உன்னதமானவரின் பலத்தால் ஒரு குழந்தையாய் மாறினது. இன்றைக்கும் நமக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம் உன்னதமானவரின் பலத்தால் அது செயல்பாட்டுக்குள் வருவதை நம் கண்கூடாக பார்க்க முடியும். அதனால் தான் சங்கீதம் 105 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படி தேடுகிற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய பலன் நம் மீது வரும், உன்னதமானுடைய பலன் நம் மீது நிழலிடும். அப்பொழுது பெற்ற வாக்குத்தத்தங்கள் கிரியைகளாக மாற முடியும். இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பணியில் உங்கள் அன்பு சகோதரி.